அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு நான் யார், ஹூ ஆம் ஐ, அல்லது ஐ ஆம் தட், அது நான், அல்லது தத்துவமசி, நீ அதுவாகவே ஆகிறாய் அல்லது இருக்கிறாய், அகம் பிரம்மாஸ்மி, பிரக்ஞான பிரம்மம், இப்படி எல்லாவற்றையும் வரும்போது கடைசியில் நான் யார் என்பது தான். அது ரமணர் சொன்னதாக இருக்கட்டும் அல்லது அத்வைதமாக இருக்கட்டும், இதை பற்றி பல ஆண்டுகளாக என் அறிவை சார்ந்தும் என் நுண்ணறிவை சார்ந்தும் பகுத்தறிவை சார்ந்தும் நான் தொடர்ந்து தேடி தேடி ஆன்மீக இலக்கியங்கள், அறிவியல் இலக்கியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சுற்றி வரும்போது, இதற்காக இத்தனை வருடங்கள் போராடி நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்று நினைத்து அந்த அறிவுகளை கடந்து, நுண்ணறிவுகளை கடந்து, பகுத்தறிவுகளை கடந்து, இவர்கள் கூறுகின்ற எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஏதாவது ஒரு நிலை இருக்கிறதா நமக்குள்ளே என்றால் நிச்சயமாக இருக்கிறது என்பதை மேக்சிமம் உணர்ந்த பிறகுதான் இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். சாதாரணமாக இதுவரை இருக்கக்கூடிய உதாரணங்கள், நமக்கு விழிப்பு நிலை இருக்கிறது, கனவு நிலை இருக்கிறது, கனவற்ற நிலை இருக்கிறது, இதிலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று இதுவரை கூறி வரும்போது, அந்த கனவற்ற நிலையை நாம் தினந்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ட்ரீம்லெஸ் ஸ்லீப். அப்போதுதான் நமக்கு எல்லாவற்றையும் மறந்திருக்கிறோம் அந்த கனவற்ற நிலையில் என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்தோமா என்றால் உணர்ந்தோம், அதில் அனுபவித்தோமா என்றால் அனுபவித்தோம். அந்த கனவற்ற நிலையில் நம்மை எல்லாவற்றையும் மறந்து, அதாவது டிரான்சென்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று கூறுகிறார்களே, இந்த உலகத்தையும் இடத்தையும் காலத்தையும் மறந்த நிலையில் இந்த உடல் இருந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். அப்பொழுது நாம் இந்த உயிரோடு இருந்திருக்கிறோம். ஆனால் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. எது ஆஃப் ஆயிடுச்சு? விழிப்பு நிலை ஆஃப் ஆயிடுச்சு, கனவு நிலை ஆஃப் ஆயிடுச்சு. இதை எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு மெடிடேட்டிவ் ஸ்டேட் என்று தியான நிலை. நீங்கள் எப்பொழுதெல்லாம் தியானத்திற்குள் செல்லுகிறீர்களோ, அது எதை வைத்து கொண்டு தியானத்திற்குள் சென்றாலும் சரி, அதனுடைய உச்சக்கட்டங்களைத்தான் தியானம், அதுக்கு பிறகு முதல்ல தாரணை, அப்புறம் தியானம், அப்புறம் சமாதி, அதுக்கு பிறகு சகஜ சமாதி, அஜம்பிரஞாத சமாதி, நிர்விகல்ப சமாதி, இப்படியெல்லாம் அந்த பெயர் கொடுத்துக்கொண்டே போகிறோம். அந்த நிலையில் மூளையில் என்ன இருந்தது என்று அறிவியல் பூர்வமாக சிந்திக்க முடியும் என்றால், அந்த சாதாரண நிலைக்கு நுழையும் போது பீட்டா அளவில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்திற்குள் செல்லும்போது ஆல்ஃபா அளவிற்குள் வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லும்போது தீட்டா அளவில் போனது. கடைசி டெல்டா அளவில் போனது. அந்த டெல்டாவுக்கு பிறகு போகக்கூடிய ஒரு நிலையைத்தான் இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்கிறாங்க, அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை தான் பல ஞானிகள், ரிஷிகள் எல்லாரும் சொன்னது தான். புத்தர் கூட இதை சொல்ல தொடங்கி சொன்னது தான். கடவுள் இல்லை என்று பேசினாலும் இந்த நிலையை வேணாண்டு அவர் சொல்லலை. ரமணர் அதுதான். அப்போ எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் எங்கே முடிக்கிறாங்கன்னா, இதை நீ மட்டும்தான் உணர முடியும். அது ஒரு உணர்தல். இப்போ நிசாகர தத்தா சொல்கிறாரு, அது எல்லாம் சொட்டால் அது உணர்ந்துருங்க அப்படின்றத கடைசி விட்டுறாங்க.
நம்ம என்ன கான்செப்ட் சொல்ல வர்றோம்னா, அதுக்கு மேலே அவங்க வரமாட்டாங்க யாராக இருந்தாலும். அப்படி உணர்ந்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்றது கன்ஃபார்ம். ஆமாம், நம்ம புத்தர் சொன்னது மட்டும் இல்லை, மற்ற எல்லாரும் சொல்லியிருக்கிறது யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகலையே. இப்போ ரமணர் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடல, இவங்க ஆகிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய சுயவியல் கோட்பாடு இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுதுன்னா, ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க 100% இனம் காணவில்லை என்பது தான் சொல்லுகிறேன். நமக்குள்ளே இருக்கிற ஒன்று, உயிர் இயங்கி கொண்டிருக்கிறத உணர்கிறோம். சாப்பிடுகின்ற உணவு எப்படி ஜெரிக்குது என்பதை நாம் வந்து இப்போ ஈஸியாக உணர்கிறோம். குறிப்பாக யூடியூப்பில் உணர்கிறோம். ஹவு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க்ஸ்னால் அப்படியே பார்த்தா ஹவு ஐ ஒர்க்ஸ் எல்லாம் தெரியும். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஹவு ஃபார் ரிலேட்டட் டு தி பிரெயின் தெரியும். பிரெயினுடைய எல்லா உத்தரவுகளுக்கு இடையில தான் இது பூரா நடக்குதுன்னு பூரா தெரியும். அதே மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பண்ணிட்டா எதையெல்லாம் வெளியிருந்து புறமாக உள்ள பர்செப்ஷனாக வருகிறது, அது பொறிகளின் புலன்களின் மூலம் பொறிகளின் வழியாக வருவது மட்டுமல்ல, உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எப்படி வந்து வருதுன்றது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எடுத்து மூளைக்கு போகுது. அங்கேருந்து அதுக்குரிய ஆர்டரை பெரிஃபரல் சிஸ்டத்துக்கு மூலம் எப்படி கொடுக்குது என்பதையெல்லாம் இன்றைக்கி 100% அறிவியல் பூர்வமாக உறிஞ்சிட்டு, இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் கரெக்டு ஃபிசிக்கலாக பண்ணிடலாம். கையை எடுக்கணும், கையை வந்து இப்படி ஆட்டணும் அப்படின்னு சொன்னால் கையை ஆட்டக்கூடிய சக்தியை உத்தரவு அங்கே தான் கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும், உள் உறுப்புகள் வெளி உறுப்புகளுடைய உத்தரவுகள்லாம் மூளை தான் இயக்குகிறது. அது எந்த மூளை எந்த ஏரியா அதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. பட் ஒரு விஷயம் நமக்கு தெளிவுபடுத்தாமல் இருக்கிறது, இவ்வளவையும் இயக்குகின்ற ஒன்று, அதாவது இப்போ மூளை இயக்குறதுன்னு வந்துடுறோம். மூளையை யார் இயக்குவது? பசி, வலி, பயம், பாசம், எல்லாம் காமம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இது எப்படி வந்து ப்ரொமோட் ஆச்சு, இதனுடைய மூலம் என்னன்னு சிந்திக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம போகிறதில்ல. அவ்வளோதான். ஒவ்வொன்றின் மூலத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நின்றுவீங்க. மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படி தான் வருவீங்க. உங்களுடைய நுண்ணறிவுக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு வருவீங்க. ஆனால் இவ்வளவு நடக்கிறது அங்கேருந்து தான் அப்படின்ற ஒன்று தான் புரிய தொடங்குற பாருங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் ஐ ஆம் தேட், தத்துவமசி என்பதை புரிய தொடங்குகிறீர்கள் என்பது என்னுடைய கருத்து. அப்படி தொடங்கிய போது தான் எனக்கு தெரிந்தது பல்வேறு எப்படி இது வந்து அப்படி நினச்சா அதாவது பள்ளிக்கூடங்களே இல்லாத காலத்தில், கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இல்லாத காலத்தில் திருக்குறள் ஏன் வந்தது? நீங்கள் எத்தனை பேரிடமிருந்து வந்தது? அது கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸு 10 பேர் சேர்ந்து எழுதுனாங்கன்னு நம்ம ஊர் வண்டி ஓட்டாதீங்க. சம்படி ஹேஸ் ரிட்டன் ஆர் சம்படி ஹேஸ் எக்ஸ்போஸ்டு. அதற்கு பேர் நம்ம திருவள்ளுவர்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாதீங்க. யாரோ ஒருவரின் மூளையில் இருந்து வந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய மூளையிலிருந்து வந்தது, முகமது நபியினுடைய மூளையிலிருந்து வந்தது, திருமூலரினுடைய மூளையிலிருந்து வந்தது, இப்படி ஒவ்வொரு சித்தர்களுடைய மூளையிலிருந்து வந்தது தான் எல்லாமே. அதை அப்படியே வச்சுக்கோங்க. விஞ்ஞானங்கள் ரைட் சகோதரர்கள் வந்து எடுத்துங்க. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இணையதளம் வரைக்கும் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டருக்கு பிறகு சார்லஸ் பெப்பேர்ஸ்பர்க்கு அடுத்து வந்ததெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் மெய்ஞானத்தில் இருக்கிற ரகசியங்களும் இன்று வரை நிலைத்திருக்கா இல்லையா? நம்மளோட திருக்குறள் நீங்கள் அவாய்ட் பண்ணிட முடியுமா? அவாய்ட் பண்ணிடவே முடியாது. இப்போ இந்த வந்தது என்பது இது எழுத்தாக இருக்கலாம், லிட்ரேச்சராக இருக்கலாம், விஞ்ஞானம் இருக்கலாம். ஒரு மனிதனுடைய மூளைக்குள் இருந்தானே வந்தது. அந்த மூளைக்குள் இருந்து இவனுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் லெவலில் பேசும்போது என்ன சொல்லிடுறோம்?
சார், பௌதிகப்படி ஒன்று இருந்தால்தானே வரும். அவ்வளோதானே உண்மையான விஷயம். ஒன்று இல்லாமல் வருமா? சுவாமி விவேகானந்தர் சொன்னது மாதிரி புவியீர்ப்பு, அதாவது பழம் வந்து மேலேருந்து கீழே விழுந்தவுடனே அது புவியீர்ப்பு சக்தின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே புவியீர்ப்பு சக்தி இங்கே இருந்திருக்கா இல்லையா? மேலிருந்து கீழே விழுகிறது ப்ரெஷர்ன்னு சொல்கிறோம் நம்ம. ப்ரெஷர் இங்கே இருந்திருக்கா இல்லையா? நியூட்டன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே இருந்திருக்கலையா இல்லையா? அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் நாம் வந்து ஏதாச்சும் செஞ்சு உணவை சேமிக்க வச்சோம், நம்ம ஏதாச்சும் ஒன்றை செஞ்சு பசியை உருவாக்கணும், நம்ம ஏதாச்சும் ஒன்றை செஞ்சு வலியை உருவாக்கணும்னு கிடையாது. ஆல்ரெடி இந்த உடம்பில் எல்லாமே அவைலபிள் இருக்குல்ல. இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஆல் பசி வலி பயம் பாசம் யார் ஹூ ஹஸ் பில்டட் இன் இட் அப்படின்லாம் இயக்கமே இல்லையே. இப்போ நீங்கள் உடம்புக்குள்ளே வந்து 60 வயதாகுது, 70 வயதாகுது, 80 வயதாகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோமுங்க. 90 வயதாகுது, 97 வயது, 99 வயதில் இருக்கக்கூடிய லட்சுமிகாந்தன் பாரதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து இந்த இயக்கம் உருவானது இந்த உடம்புக்குள்ளே? அப்படி பாருங்கள், உடம்புக்குள்ளே உண்ணுகின்ற உணவு, நீர், காற்று, அப்புறம் பஞ்சபூதங்கள், இவைகளுடைய இயக்கத்தை அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஜிகே சொன்ன விஷயத்தை அதை நினைவுபடுத்த. இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் மெக்கானிசம் வி ஹேவ். அவர் எல்லாத்தையும் மறுத்துட்டார், நிகிலிஸ்ட். ஆனால் தன்னுடைய உடம்புடைய ஒவ்வொரு அணுவணுவையும் அனுபவிச்சு சொல்கிறாரு. இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் மெக்கானிசம் விச் வி ஹேவ். இந்த மெக்கானிசத்துக்குள்ளே நம்ம இயக்குது இந்த மெக்கானிசம். இப்போ நீங்கள் வந்து காரை கண்டுபிடிச்சிடலாம், பைக்கை கண்டுபிடிச்சிடலாம், ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிடலாம், மனிதன் கண்டுபிடிச்சு ஓட்டுறது. நீங்கள் இதை வந்து நம்பிக்கையின் பால் போகாதீங்க, உங்களை பாருங்கள். அப்போ இவ்வளவும் நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மூலம் இருக்குல்ல. என்ன மூலம்? இப்போ உணவுக்கு மூலம் இருக்குது, பஞ்சபூதங்களுக்கு மூலம் இருக்குது, உலகத்துக்கு மூலம் இருக்குது, பூமி சுற்றுறதுக்கு மூலம் இருக்குது. அந்த மூலத்தை நாம் உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும் இருக்குது. அந்த மூலத்திலிருந்து நாம் வந்தவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த மூலத்தினுடைய உணர்வு வெளிப்படுவது தான் ஐ ஆம் தட். என்ன? நான் ஒன்றுமில்லை, நான் எதிலிருந்தோ ஒன்று வந்தவன், அந்த மூலம்தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அதனால் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்ல. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? நான் வச்சுருக்க பொருள், புகழ், பதவி, பணம் எல்லாம் மட்டுமல்ல, அதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்க என்னுடைய உடலோ, நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்க என் அறிவோ, அதை சிந்திச்சுக்கிட்டு செயல்பட முயற்சி பண்ணுற மனமோ, பகுத்தறிவோ, நுண்ணறிவோ, மரபணு திறன்கள் அறிவோ, விஞ்ஞான அறிவோ எதுவுமே இல்லை. அது இல்லை. நான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கேன். அந்த நான் அது இல்லைன்னு நினைக்கும் போது தான், அப்போ நான் யார் என்று சொல்லும்போது அந்த ஹூ ஆமை வந்து அது. ஐ ஆம் தேட். ஃப்ரம் தேட் ஐ ஆம் ஹியர். அப்போ நீங்கள் வந்து என்ன ஆகிறீங்கன்னா, யூ வில் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவீர்கள் என்று இல்லை. அங்கே தான் நீங்கள் மனமற்று, அறிவற்று, நுண்ணறிவற்று, பகுத்தறிவற்று, எண்ணமற்று போகும் ஒன்று வரும். இதை அப்படியே நீங்கள் வந்து கனவற்ற உறக்கத்தில் எண்ணமற்று இருந்தீர்களா இல்லையா? ஒன்றில் ஈடுபட்டு, ஒன்றில் ஒன்றுபட்டு, உண்டன கட்டுப்பட்டு நீங்கள் முழுமையாக இயங்கி உங்களை ஒன்றுக்குள்ளே நான் சொல்கிறீங்களா, ஆழ்ந்து நான் சிந்திக்கிறேன், ஆழ்ந்து செயல்படுகிறேன், என்னை மறந்து செயல்பட்டுக்கிட்டேன். அந்த மறந்து என்ற வார்த்தை என்ன? தியானம். அந்த தியானத்தினுடைய உச்சம் என்ன? அந்த இடத்துலையும் விழிப்புறு நிலையில், சுவாமி பகவான் ரமண விழிப்புறு நிலையில்
செயலுறு நிலையில் எண்ணங்களற்று இருந்தீங்களா இல்லையா? இந்த நிலைக்குள் இருக்கக்கூடிய ஒன்றை முதலில் புரிந்து கொண்டு, அதை நாம் எப்படி இந்த அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது தான் எனக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அறிவு இருக்குது, அதை பகுத்தறிகிற அறிவு இருக்குது, நுண்ணறிவு ஆழமாக சிந்திக்கிற அறிவு இருக்குது. இதையும் கடந்து எனக்கு ஒன்று வருதே, அப்படி வந்தது தானே திருவள்ளுவர். அப்போ இதையெல்லாம் கடந்து ஒன்று ஸ்பார்க் ஆகுது, ஹேப்பனிங்ஸ் ஆகுது அப்படின்றத உணர்றோம் இல்லையா? இந்த கண்டுபிடிப்புகள் எப்படி வந்திருக்க முடியும் அவருக்கு? இப்படியே வாங்க. அப்போ நம்ம இந்த அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு இருக்குது. அதே போல் நம்ம என்ன சொல்கிறோம், நமக்குள்ளே என்ன இருக்குது? கான்சியஸ்னஸ். நமக்கு அறிவு இருக்குது என்பதை உணர்கின்ற கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, உணர்வு இருக்குல்ல. அறிவு இருக்குது, அதை உணரக்கூடிய உணர்வு இருக்குது. அந்த உணர்வுகளெல்லாம் ரொம்ப ஆழமாக பதியக்கூடிய சப்கான்சியஸ்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப ஆழ் உணர்வு இருக்குது. இந்த ரெண்டையும் கடந்து ஒன்று வெளிவருகிறதே ஃபஸ்ட்டு நிலை, அது சூப்பர் கான்சியஸ்னஸ். இன்னும் லாஸ்டஸ்ட் நிலை சுப்ரீம் கான்சியஸ்னஸ். இது இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே அறிவு இருக்குது, நுண்ணறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, மரபணு திறன் அறிவு இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க முதல்ல ஃபஸ்ட்டுக்கு. செகண்ட் கான்செப்ட் வந்து கான்சியஸ்னஸ் இருக்குது, சப்கான்சியஸ்னஸ் இருக்குது, சூப்பர் கான்சியஸ்னஸ் இருக்குது, சுப்ரீம் கான்சியஸ்னஸ் நமக்குள்ளே இருக்குது. இந்த 4 + 4 இருக்குது. இதனுடைய நேரடியான இயக்கத்தை நாம் பார்த்துக்கிறது தான் அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து கான்சியஸ்னஸில் இருக்கோமா, சூப்பர் கான்சியஸில் இருக்கோமா, சுப்ரீம் கான்சியஸ்னஸ்லாம் இருக்கும்போது மூளை அங்கே தான் வந்து பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா இந்த 4 நாளுக்கு ஒவ்வொன்றுக்கு ரிலேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பூரா இயக்கத்தை பார்க்கும்போது என்ன சொன்னால், சமாதி நிலையில் ஒருவர் இருந்தார்னா கட்டாயமாக ஒரு தீட்டா டு டெல்டா போயிருக்கணும். கனவற்ற நிலையில் இருந்தார்னா அந்த பிரெயின் வந்து தீட்டா டு டெல்டா போய்கிட்டு இருக்கணும். மற்ற விழிப்புறு நிலையில் இருந்தாங்கன்னா இதைத்தான், விழிப்புறு நிலையில் இருந்தால் அது வந்து பீட்டா டு ஆல்ஃபா இருக்கணும். ரொம்ப ஹைப்பர் டென்ஷனாக இருந்தால் காமாக தான் இருக்கணும். இஇஜி சொல்லுது, பெட் ஸ்கேன் சொல்லுது. இது அறிவியல் பூர்வமாக. இப்படி புரியும்போது நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே வந்து நீங்கள் இதை இஇஜியை வச்சே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ எல்லா எண்ணங்களுக்கும் அதை கொஞ்சம் சிந்தித்தோம்னா அறிவோடு சிந்திக்கலாம், அதை கொஞ்சம் சிந்தித்தோம்னா நுண்ணறிவோடு சிந்திக்கலாம். வள்ளுவன் சொன்ன மாதிரி ஆய்ந்து சிந்திக்க நம்ம என்ன சொல்லி நன்றாக சிந்தித்த பிறகு முடிவு பண்ணுங்கன்றாங்களே, அந்த நன்றாக சிந்திக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க, சப்கான்சியஸாக இருக்கீங்க. சூப்பர் கான்சியஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுது எப்போ? இவர்கள் சொன்ன ஐயாம் தேட்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய முதல் நிலை. ஐயாம் தேட்டுக்குள்ளே என்னென்னா அதுதான் வந்து ஆத்ம நிலை, அதுதான் ஜீவாத்மா நிலை, அதுதான் சமாதி நிலை, அதுதான் பிரம்ம நிலை. இப்போ ஒவ்வொரு நொடியும் நம்ம இருக்கோம். இப்போ நான் அந்த பேச தொடங்கும்போது நார்மலாக இருக்கும்போது, இப்போ பேசும்போது ஃப்ளோ வரும்போது மறந்துட்டேன். நான் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாத ஒரு நிலைக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. உணர்வு இருக்குது. வெளிப்புற நிலையில், செயலுறு நிலையில் எண்ணங்கள் அற்று தானாக போகிறது. ரொம்ப புரிச்சுக்கணும். அது எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துடாது. எப்போவுமே சினிமா தியேட்டருக்குள்ளே போய் உட்காரோம்னா சினிமா தியேட்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தாட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வரும்போது டைட்டில் போடும்போது அப்புறம் படம் நல்லா ஆக எல்லாம் கம்ப்ளீட் ஹோல் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் 500, 800, 900 பேர் இருந்தாலும் அந்த தியேட்டரே அமைதியாக நிசப்தமாகுதுல்ல. இதே சேம் தான் பிரெயின். அதே மாதிரி தான் நீங்கள். இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கடவுள் தன்மைக்கு நுழைகிறதுக்குத்தான் அந்த யோகா எல்லாம் சொல்கிறீங்க. நிசாகர் தத்தா மட்டும் சொல்லதில்லை, எல்லாரும் சொல்கிறாங்க. அதை நான் வந்து அடித்து சொல்லுகிறேன். யோகாவோ தியானமோ உங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க தியானமோ கொஞ்சம் ஓஷோ சொன்ன தியானமும் கிடையாது. டைனமிக் தியானமில் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிருக்கார் அவர். நம்மளுடைய மெடிடேஷன் இருக்குது தனியாக, தாரணைக்கு பிறகு அடைகிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு அடைதல்னு அலைகிறீங்களா? அது வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ரீச் ஆகினா
நீங்களாக இருந்தால், இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் கடவுள் தன்மையை உடனே உணரணும், உடனே உணர்ந்ததை அனுபவிக்கணும். அப்படின்னா நீங்களாக இருந்து 100% உங்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள் 100% முக்கியமான ஈடுபட்டு செயல்பட்டால் அங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் தன்மைக்குள்ளே நுழையிறது தான் சொல்கிறேன். அதை ஒவ்வொரு செகண்டு நீங்கள் பண்ணுறதும் 24 மணி நேரத்துலேயும் நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு எப்படி தூங்கும்போது கனவற்ற உறக்கத்தை நீங்கள் உணர்கிறீர்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய செயல்நிலையில் விழிப்போடு நீங்கள் செயல்பட தொடங்கும் போது, விழித்திருக்கொண்டு செயல்படும் போது அதுக்குள்ளே இருக்குது. அந்த செயல் நீங்கள் எப்படி இருக்குன்னா, செயலே தியானமற்ற தியானமாக மாறணும்னா நீங்களாக இருந்து செயல்பட, அதாவது உங்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள் 100% ஒவ்வொரு அணுவிலையும் நீங்கள் 100% ஈடுபடணும். சாப்பிட்றீங்களா, இந்த 8ம் ஒத்து போகணும். நடக்கிறீங்களா, ஒத்து போகணும். நினைக்கிறீங்களா, ஒத்து போகணும். பேசணும்னா ஒத்து போகணும். செய்யணும்னா ஒத்து போகணும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா 24 ஹவர்ஸும் உங்களுக்குள்ளே வர தொடங்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரோடையும் கம்பேரிசனே வராது, காம்ப்ரமைஸே வராது. காற்று மாதிரி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சது தான் நான் சொல்கிறேன். அதற்காக 30 ஆண்டுகள் எவ்வளவோ மரணங்களை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் அது உண்மை. அதை தவிர கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் செஞ்சு பார்த்துருக்கேன், கொஞ்சம் கம்பேர் பண்ணி செஞ்சு பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஒரு காசிப்பிங்கில் செஞ்சு பார்த்துருக்கேன். தந்திரம், மந்திரம், பெரிய கட்டிக்கார, எவ்ரிதிங் நத்திங். ஆனால் நாமளாக இருந்து நமக்குள்ள ஒரு 5 மேனேஜ்மெண்ட்ஸை ஒழுங்காக வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுறோம். இப்போ நான் பியூர் இண்டிபெண்ட் பர்சனாக வருவதற்கு பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. குழந்தையிலிருந்தே ஆக்கிடலாம். எப்படி? அவர்களுடைய படிப்பில், அவங்களுடைய சிந்தனையில் முதல்ல அவங்களுக்கு என்ன படிக்க முடியும் அதை கொடுக்கணும். அதான் இப்போ இந்த ஓப்பன் ஸ்கூலிங்கெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் கொடுக்குற சிலபஸை படிக்கிற காட்டிலும் உங்களுக்கு வேண்டிய சிலபஸை எடுத்துப்படுங்க. நான் அதே மாதிரி தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாமே படிக்கிறதுலேருந்தே அவனாக இருக்க விட்றதில்ல. நம்ம மெடிக்கலுக்கு நல்லா வந்துருச்சு, அப்படியே பறந்து போகுது. இன்ஜினியரிங் நல்லா போகிறது, பறந்து போகிறது. கடைசியில் என்ன ஆகுறது? கேள்விப்பட்டோம் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸில் போனால் பையன் பெருசாக வந்துடலாம், அதில் போயிடலாம் வந்துடலாம், இதில் போய் வந்துடலாம். கேள்விப்பட்டதெல்லாம் செஞ்சு அவனுக்கு அது ஃபிட்டானு பார்க்க மாட்டேன். நான் சொல்கிறேன், இதை நான் ரொம்ப விளக்கமாக பேசுகிறேன். ஃப்யூச்சரில் தயவு செய்து குழந்தையையே 12 வயதுக்குள்ளேயே அவர்களாக இருக்க விட்டால், நீங்களாக இருந்து அவர்களாக இருக்க விட்டால், அதாவது குழந்தைகள் அவர்கள் முதலிலே ஆரம்பத்திலே பிஞ்சிலேயே அவர்கள் கடவுள் தன்மையோடு வளர ஆரம்பித்து விடுவார்கள். அந்த கடவுள் தன்மை என்றது ஏதோ நீங்கள் நினைக்கிற அத்தனையும் ஒரு மாயையான விஷயம். மனிதன் உருவாக்கி வச்சிருக்க அத்தனையும் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவில் இவர்கள் சொன்ன இந்த வேலைக்கு இல்லை. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ, ஆகமம், நாகமம், தாகமம், அதெல்லாம் கிடையாது. அது ஒரு செய்தி, மனிதர்களுடைய கூட்டமைப்புக்கு ஒரு செய்தி. இப்போ இங்கே எதுக்கு சித்திரை திருவிழாவுக்கு 1,00,000 பேர் கூடுறானே, எது கூப்பிட்றான்? அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதுதான் கடவுளா? அப்படி பார்த்துட்டு போனான்னா போனவன் பூரா என்ன ஆயிருக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே அவனுக்கு வேண்டியதெல்லாம் நடக்காமல் இருக்கு தானே கூடுறான். நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி தியானம் பண்ணவன் பூரா கடவுள் தன்மை அடைஞ்சிருந்தால் தியானமே இல்லாமல் போயிருக்குமே. இதெல்லாம் நம்பிக்கை செயல்படுங்க. அது அல்ல, ரொம்ப சிம்பிள். நீங்களாக இருந்து சுற்றி இருக்க அனைத்தையும் அவர்களாக இருக்க விட்டால், நாட் ஒன்லி அனைத்தும்னா மனிதன் மட்டும் இல்லை, பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் அவைகளாக இருக்க வைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்கனாலே
இந்த கஷ்டப்பட்டு ஐ ஆம் தேட்டை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை என்பது என்னுடைய சாதாரண கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.